இப்போ ராஜராஜ சோழன் ஐயா என்ன பண்ணார்னா, நீங்க நல்லா பாருங்க, நல்ல அறிஞர்களை கேட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் அகத்தியர் சொல்லி அவரால முடியலன்னு சொல்லி அவர் சொன்ன குரு யாருன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய கருவூரார் சித்தரே. அப்ப ஃபர்ஸ்ட் பீடமே அவர் எங்க கொண்டு வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாவராகியை தான் பிரதிஷ்டையே பண்றார். அப்போ அந்த மகாவராகி வந்து அம்பாளோட துணையினால கடன்னு ஆவுடையார் சந்நிதி பாருங்க, பெருவுடையார் சந்நிதி இன்னைக்கும் பாருங்க எவ்வளவு பெரிய புகழ் கொடுக்குது. அந்த அளவுக்கு உங்களை புகழ் உச்சத்தை கொடுக்கும். சில பேர் அஞ்ஞானத்தினால், நல்லா புரிஞ்சுக்கணும், அங்க போனா ராசி இல்லை, இங்க போனா அப்படி இல்லை, அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்க புரிஞ்சுக்கோங்க, தப்பான மனசோட தப்பான செய்கைகளோட சாமியை கும்பிட்டு கெட்டதா பண்ணா இது வாராகி மட்டும் இல்லை, பிள்ளையாருக்கும் கோபம் வந்தால் அடிச்சு விடுவார். நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ சுவாமியை கும்பிட்டுட்டு நல்லதை செய்யணும், நல்லதை சொல்லணும், கூட இருக்கவங்களை கெடுக்கக்கூடாது, இதை பண்ணிவிட்டு நல்ல விஷயங்களை செய்யணும். அப்படி செஞ்சால் சத்தியமாக சொல்கிறேன், வாழையடி வாழையாக பல தலைமுறைகளாக நீங்கள் நீடூடி செல்வ கடாட்சத்தோட பிரம்மாண்டமாக வாழணும். நல்லா புரிஞ்சுக்கணும், பிரம்மாண்டமாக வாழணும் அப்படின்னா மகாவராகி வழிபாடை செய்யுங்கள். மிகப்பெரிய வெற்றி தருவாள் மகாவராகி.